மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதிக்கு வருகை தந்த புரட்சித் தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் புரட்சித் தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் பருகி பட்டியலினத்தை சேர்ந்த பலர் உட்பட 68 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறவும் ஸ்டாலின் ஏன் நேரில் செல்லவில்லை? அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் ஆதாயத்திற்காக கரூருக்கு ஓடி சென்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் பருகி 68 பேர் உயிர்ந்தார்கள். அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை? அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள், ஏழை மக்கள். அந்த கள்ளச்சாராய சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லவில்லை. அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. இப்பொழுது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களிடத்திலே ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். மத்தியில் 16 ஆண்டு காலம் அதிகாரத்தை அனுபவித்துவிட்டு இன்று கூக்குரல் விடுகிறார் ஸ்டாலின். அப்போது மீனவர்கள் படும் கஷ்டம் தெரியவில்லையா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மத்தியிலே 16 ஆண்டு காலம் சுகத்தை அனுபவித்துவிட்டு, அதிகாரத்தெல்லாம் அனுபவித்துவிட்டு இன்றைக்கு கூக்குரல் விடுகிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் மறக்கவில்லை. ஸ்டாலின் அவர்களே, மக்கள் மறக்கவில்லை. ஏன் அப்பொழுது மீனவர்களுக்கு படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா? கொள்கை பற்றி பேச உங்களுக்கு அருகதை இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? மத்தியில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட வேஷத்தையும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படிப்பட்ட வேஷ வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது. திருவண்ணாமலையில் லாரியிலிருந்து பெண்களை கீழே இறக்கி அழைத்து சென்ற காவலர்கள் தாயின் கண்முன்னே மகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் காரணத்தினால் காவல்துறை செயலிழந்து தவறான செயலில் ஈடுபடுகின்ற சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பழிக்கிறார். யார்? காவலர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயலிழந்து இன்றைக்கு தவறான செயலை ஈடுபடுகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் கால்நடை பூங்காவில் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டு விவசாய தொழிலாளர்களுக்கு கலப்பின பசு, கோழி உள்ளிட்டவை வளர்ப்பதற்கு கடன் வழங்குவதுடன் இலவசமாக பசுவும் வழங்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கால்நடை பூங்காவிலே ஆராய்ச்சி தொடங்கப்படும். விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசு, ஆடு, பன்றி, கோழி, மீன் அனைத்து வளர்ப்பதற்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவியும் வழங்கப்படும். இலவசமாக பசுவும் வழங்கப்படும். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சித் தமிழர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
தொழில் முதலீட்டு மாநாடுகள் நடத்தி பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டும் திமுக அரசுக்கு 2026 மக்கள் வெள்ளை பேப்பரை தான் காட்ட போறாங்க என புரட்சித் தமிழர் பேச்சு. அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 தொழிற்சாலை வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுல பல தொழில்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடியுதா? வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறீங்க. உங்களுக்கு வெள்ளை பேப்பர் தான் 2026 மக்கள் காட்ட போறாங்க. ஒரு இடம் கூட வராது. தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசாங்கம் ஒருபோதும் பாதுகாத்தது இல்லை என்றும், சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு வழங்காத கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை தான் பார்க்கிறார்களே தவிர மக்கள் படும் துன்பத்தை பார்க்கவில்லை என்றும் புரட்சித் தமிழர் சாடல். தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை தான் பார்க்கின்றார்களுடைய மக்களை பார்க்கவில்லை. மக்கள் படுகின்ற துன்பத்தை இவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசால் முடியவில்லை. ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் தான் ஸ்டாலின் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கடுமையான விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கத்தால முடியல. ஏழை மக்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனை எல்லாம் ஆட்சியாளர் கண்ணுக்கு தெரியவில்லை. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம். மக்கள் ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வீட்டு மனை இல்லாத ஏழை விவசாய தொழிலாளிகள், பட்டியலின மக்களுக்கு அரசே மனையை வாங்கி கான்கிரீட் வீடுகளை கட்டிக் கொடுக்கும். அதிமுகவின் பிரதான தேர்தல் அறிக்கையே இதுதான் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. விவசாய தொழிலாளிகள், பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கின்ற கிராம பகுதியில் அவர்களுக்கு அந்த குடிசையில வாழ்ந்தா அவர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல வீட்டு மனையே இல்ல, ஏழை தொழிலாளிக்கு வீட்டு மனை இல்ல, பட்டியல மக்களுக்கு வீட்டு மனை இல்ல. அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் கிடைக்கும். வீடுனா பல லட்சம் மதிப்புள்ள வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரிலாம் இல்ல, அருமையான வீடா கட்டி கொடுப்போம். அதிமுக தேர்தல் அறிக்கையுடைய பிரதான தேர்தல் அறிக்கையே இதுதான் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்குவதாக இருந்தால் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தால் போதும் என்று பொய் சொல்லி திட்டத்தை தொடங்கி வைத்த ஸ்டாலின், தமிழகத்தில் உள்ள 4500 தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் எங்குமே ஆன்லைன் வசதி இல்லாத நிலையில் இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் பொய்யா சொன்னார். தருமபுரி மாவட்டத்துக்கு விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்குறாந்தா ஆன்லைன்ல பதிவு செஞ்சா போதுன்னு இங்க தொடக்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா தமிழகத்தில் 4500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சுமார் இருக்குது, எங்கேயுமே ஆன்லைன் வசதி இல்ல. இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் ஏற்பாட்டில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர்.
மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தை எஃகு கோட்டையாக மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கின்ற மாவட்டத்தை எஃகு கோட்டையாக அமைப்பதற்கு இங்கே வரி வந்து அமர்ந்திருக்கின்றது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து விலகி வந்து தங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்ட அத்தனை நண்பர்களும் மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளும் கழகத்தினுடைய வேட்பாளர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு அயராது உழைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை பேருக்கும் மனமாற வாழ்த்து. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசுவதற்கு முன் ஒருமுறை கண்ணாடியை பார்த்திருக்கலாம். அத்தனை கேள்வியும் அவரை பார்த்து அவரே கேட்க வேண்டியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கச்சத்தீவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியில் 39 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் பேசாமல் இப்போது வந்து நீலி கண்ணீர் வடிக்கும் உங்கள் நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் காட்டம். கச்சத்தீவை தாரை வார்த்தவர் உங்கள் தந்தை கருணாநிதி. அன்று மத்தியில் ஆட்சியில் இருந்தது. இன்று நீங்கள் கைகோர்த்து நிற்கும் காங்கிரஸ் கட்சிதான். கச்சத்தீவு பற்றி சண்டை போட வேண்டும் என்றால் உங்கள் கூட்டணிக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்ளுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கரூர் சோகத்தின் போது அவர்கள் ஏன் வந்தார்கள், இவர்கள் ஏன் வந்தார்கள், இவர்கள் எல்லாம் ஏன் அப்போது அங்கே செல்லவில்லை? இது அரசியல்தானே என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கரூருக்கு ஓடோடி சென்ற நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் ஏன் செல்லவில்லை? ஏர் ஷோவில் உயிரிழந்தோர் வீட்டுக்கு ஏன் செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் அப்போது நீங்கள் செய்வது அரசியல் இல்லாமல் அவியலா என்றும் காட்டம். ஆட்சி நிர்வாகம், நிதி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கை காப்பது, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது, போதைப்பொருள் புழக்கம் மற்றும் விலைவாசியை கட்டுப்படுத்துவது என அனைத்திலும் ஃபெயிலியர். மக்களை நாள்தோறும் வாட்டி வதைக்கும் உங்கள் ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதே எங்கள் கூட்டணியின் கொள்கைக்கான அடிப்படை என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. உலகின் அனைத்து தலைவர்களும் மதிக்கும் தலைவராகவும் சக்திமிக்க தலைவராகவும் பிரதமர் மோடி திகழ்வதாக கோவையில் நடைபெற்ற பிரதமரின் 75வது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி புகழாரம். தமிழகத்திற்கும் கோவைக்கும் எதுவும் செய்யாமல் வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி திமுக அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக உயர்ந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மதுரை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோரை கைது செய்து ஏவல்துறை அராஜகம். கள்குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்யவும் ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டையை ஆட்சியரிடம் ஒப்படைக்க சென்றபோது தடுத்து நிறுத்தியதால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நியாயம் கேட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதம். உள்ள அனுமதிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? வெயில சத்தா பரவாயில்லையா? என்ன கேக்குறாங்க? என்ன கேக்குறோம்? கோரிக்கை மனு கொடுக்கணுங்க உங்கள்கிட்ட. அதுக்கு நீங்க அனுமதி பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? 50 years ரெப்ரசன்டேஷன் ஆல் முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறாங்க, பப்ளிக்ல இருந்து வந்திருக்காங்க, பீஸ்ஃபுல்லா இவ்வளவு லேடிஸ் இருக்காங்க. உங்க பிள்ளைங்க இருந்தா இப்படி வெயில உட்கார வைப்பீங்களா? நான் கேக்குறேன். நான் திருவண்ணாமலையில் பேரறிஞர் அண்ணா சிலையின் பீடத்தையும் கல்வெட்டையும் உடைத்து சிலையை திருடி சென்ற சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சிலையை திருடியது தான் என திருடனை ஒப்புக்கொண்ட பிறகும் காவல்துறை ஏன் கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர், சிலையை திருடிய திமுக அமைச்சர் ஏவா வேலுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஆவேசம். இவ்வளவு பேரிடத்தை சொல்லியும் கூட, புகார் அளித்தும் கூட திருடியவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக
இந்த 4 பேருக்கும் நான் சொல்லுவது, திருடப்பட்ட குற்றவாளியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடித்து விட்டோம். தயவு செய்து இன்றைக்கு இரவே நீங்கள் போய் கைது செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அதிகாரிகளிடத்தில் சொன்னால் உடனே சொல்லுவீர்கள், எங்களிடத்தில் ஆதாரம் இல்லை, பிடிக்க முடியவில்லை, ஆதாரம் இல்லை என்று. இவ்வளவு பேரை கூட்டி வைத்து நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லுகிறோம், இந்த சிறையை திருடியவர் ஏவா வேலு என்று சொல்லுகிறார். கைது செய்யுங்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. குழந்தை திருமணங்களால் சிறுமிகள் வாழ்வை இழந்து தவிக்கும் நிலையில் தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை ஸ்டாலின் ஆட்சியில் உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கஞ்சா போதையில் சிறுமிகளிடம் ரகளை செய்ததுடன் காவலர்களையும் ஒருமையில் ஆபாசமாக திட்டிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாப்பாக அனுப்பி வைத்த ஏவல்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தீய சக்தி திமுக ஆட்சியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் தினம் தினம் சீரழிந்து வருவதாக ஆவேச குற்றச்சாட்டு. தப்பு பண்றவங்கள விட்டுறாங்க, எங்களை பிடிக்கிறாங்க, நாங்களே தப்பு பண்ணோம். கடலூர் மாவட்டம் வடலூரில் ஓசியில் மதுபானம் கேட்டு பூட்டியிருந்த மதுபான கடையின் வாகனங்களையும் சிசிடிவி கேமராக்களையும் உடைத்த திமுக ரவுடி கைதான நிலையில் அவனது கூட்டாளியை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. பிடிப்பட்டவர் திமுக வடலூர் நகர செயலாளரின் மைத்துனர் என்பதால் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கொத்தவாசல் பகுதியில் சட்டவிரோதமாக குடோனில் பதுக்கி வைத்திருந்த 1000 கிலோ நாட்டு வெடிகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றொருவர் தப்பியோட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை பிடிக்க முடியாமல் ஏவல்துறை திணறுவதே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் மது போதையில் வடமாநில சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் அண்ணனை கத்தியால் குத்தி கொலை செய்த தம்பி சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மது கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்கள் ஆக்கியதே இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் பெரும் விளம்பரத்துடன் ஸ்டாலின் திறந்து வைத்த வின்ஃபாஸ்ட் மின் வாகன ஆலையில் 2 மாதங்களில் வெறும் 6 கார்கள் மட்டுமே விற்பனை. 1300 கோடியில் முதலீடு, 5 ஆண்டுகளில் 3500 பேருக்கு வேலை என ஸ்டாலினின் கவர்ச்சி பேச்சுகள் அனைத்தும் கிழிந்துவிட்ட நிலையில் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு சென்று ஈர்த்து வந்த முதலீடுகளின் லட்சணம் இதுதானா என மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பெரிய குளத்தில் அனுமதியின்றி மண் அள்ளிய திமுக நகர பஞ்சாயத்து தலைவரின் மகன் சிக்கினார். திமுக ஆட்சியில் இருந்தால் எது வேணுமானாலும் செய்யலாம் என்ற திமிரில் திமுகவினர் துணிகரமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் காதல் ஜோடியை கத்தரிக்கோளால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்திய பெண்ணின் முன்னாள் காதலர் சிக்கினார். ஸ்டாலின் அரசில் ஏவல்துறை செயலற்று கிடப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை உட்கொண்டு 11 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மருந்தக ஆய்வாளர் விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட அதிகாரிகள் விளக்கம். வருமுன் காப்பதை விட்டுவிட்டு துயரங்கள் நடந்த பின்னர் விசாரணைக்கு குழு போடும் திறனற்ற திமுக அரசால் அப்பாவி மக்கள் மற்றும் குழந்தைகளின் உயிர்கள் பறிபோவதாக குற்றச்சாட்டு.
உங்களுடன் முதல்வர் திட்ட பணி சுமைகளை கண்டித்தும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் 42,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் வரும் 6ஆம் தேதி முதல் 15 நாட்கள் தொடர் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்த முடிவு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமலைவாசன் பேட்டி. 9 அம்ச கோரிக்கையை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்க இன்னைக்கு 42,000 பேரும் இன்னைக்கு என்ன விடுப்பு கொடுத்திருக்கிறோம். 15 நாள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாய்த்துறையில் இருக்க அத்தனை பேருமே நாங்க 15 நாள் ஈயல் விடுப்பு கொடுத்து விட்டு திங்கட்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு காத்திருப்பு போராட்டத்தை சென்னையில் நடத்த இருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கும். நாமக்கல் அருகே பழுதாகி நின்ற ஆம்புலன்ஸை பொதுமக்கள் உதவியுடன் தள்ளி செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. அரசு பேருந்துகளைப் போலவே ஆம்புலன்ஸ்களையும் தள்ளி செல்லும் நிலையை உருவாக்கியதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா என மக்கள் கேள்வி. பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பது அரசின் கடமை. கரூர் கலவரம் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திட்டவட்டம். வேலூர் பழைய பெண்லேண்ட் அரசு மருத்துவமனைகளில் மருந்தாளுநர்கள் பணிக்கு வராததால் பல மணி நேரம் வரை மருந்துகள் திறக்காததால் நோயாளிகள் கடும் அவதி. ஏற்கனவே உடல்நலம் பாதித்த நிலையில் மருந்து வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டி இருந்ததால் ஆத்திரமடைந்த நோயாளிகள் மருத்துவமனைகள் ஊழியர்களுடன் வாக்குவாதம். சென்னை மாநகராட்சியின் மழைநீர் வடிகால் திட்டம் தாமதம் காரணமாக பள்ளிக்கரணை, தரமணி, துரைப்பாக்கம் பகுதிகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் அவதி. 2023 வெள்ள பாதிப்பிலிருந்து பாடம் கற்காத மக்கள் விரோத திமுக மாநகராட்சி அவசர நிலையில் படகு அனுப்ப தவறியது, நிவாரண மையங்களில் கழிப்பறை வசதி செய்து தராதது உள்ளிட்டவற்றிற்கு குடியிருப்போர் கடும் கண்டனம். ஈரோடு, நாகை, விருதுநகர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய அளவில் மழைநீர் வடிகால்களை அமைக்காததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் சாலையில் ஆறு போல் ஓடியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கழிவுநீர் கால்வாயை முறையாக தூர்வாராமல் மக்களை அவதிக்குள்ளாக்கிவிட்டு யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வசனம் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பில் 5,000 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு சென்று வர நீர்வரத்து கால்வாய் மீது பாலம் அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை. செட்டிக்குறிச்சி கண்மாய்க்கு செல்லும் நீர்வரத்து கால்வாய் மீது பாலம் அமைக்க பலமுறை மனு கொடுத்தும் விடிய அரசு கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த ஓடை கடந்து போக முடியல, வர முடியல, விவசாய நெல் கொண்டு போக முடியல, எந்த விவசாயம் பண்ணாலும் இந்த ஓடை கடந்து வர முடியல. இதுக்கு 49 லட்சம் தமிழக அரசு ஒதுக்கி இது வரைக்கும் வேலை நடக்கலை. இந்த விவசாய கோரிக்கை வந்து நீண்ட நாள் கனவு, இந்த பாலத்தை கிட்டால் நல்லா இருக்கும் தமிழக அரசு வேண்டி வலிக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வரதமாநதி உபரிநீர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் ஆடு மாடுகளுடன் விவசாயிகள் நூதன போராட்டம். வரதமாநதி அணை நீர் விவசாயத்திற்கு பற்றாக்குறையாக உள்ளதால் வரதமாநதி உபரிநீர் திட்டத்தை கைவிட வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். நினைக்கிறீங்க எல்லாம் ஓகே தான்.
இப்போ இருக்க சுற்றுச்சூழலையும் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாச்சலூர் மலையில் எவ்வளோ மண் கீழே போயிருக்கு. நாளைக்கு நீர் அதிகமாக வந்ததுன்னா அரிப்பு ஏற்படும். அந்த இருக்க செங்கல் சூளைகள், செங்கல் சாம்பர்ஸ்னால பெரிய பாதிப்பு, மழையே வர்றதில்லை. முன்னாடியெல்லாம் வந்து நல்லதங்கா உடையில் நிறைய தண்ணி வந்துச்சு, இப்போ வர்றதே கிடையாது. அதுகளை சரி பண்ணுங்க, சுற்றுச்சூழல் சரி பண்ணுங்க, சாம்பர்களை மூவ் பண்ணி இன்னொரு ஏரியா கொண்டு போங்க, மழை கூடுதலாக கொண்டு வாங்க, டேமை பெருசாக கட்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே மணப்பாடு பகுதியில் இருசக்கர வாகனமும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழந்த சோகம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தங்கம் விலை நேற்று காலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 480 ரூபாய் உயர்வு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரன் 87,200 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் கவலை. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரை டிஜிட்டல் கைது செய்ததாக கூறி 30 லட்சம் ரூபாய் பறித்த அடையாளம் தெரியாத நபர்கள். காவல்துறை உடையில் வீடியோ காலில் தோன்றி மிரட்டி வங்கி கணக்கு விவரங்களை பெற்று ரிசர்வ் வங்கி சரிபார்ப்புக்கு பணம் அனுப்பச் சொல்லி ஏமாற்றிய அதிர்ச்சி சம்பவம். கோவை பீளமேடு தமிழ்நாடு மாநில வாணிப கழக கோவை முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் தொழிற்சங்க ஊழியர்கள் காலி பாட்டில்கள் வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டுவதால் தங்களுக்கு பணிச்சுமை, சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக விடிய அரசு மீது டாஸ்மாக் ஊழியர்கள் கடும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இலவச கட்டாய கல்வி திட்டத்திற்கு 538 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த மத்திய அரசிற்கு பொதுமக்கள் நன்றி. 2 ஆண்டுகளுக்கு பின் வழங்கப்பட்ட நிதியின் மூலம் 80,000 மாணவர்கள் பயன்பெறுவர் என்றும் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்றும் எதிர்பார்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு 1 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறிகொடுத்த தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரில் ஒருவர் கரை திரும்பிய நிலையில் 2 மாயம். ஸ்டாலினின் திமுக அரசு மீனவர்கள் நலனில் அக்கறை காட்டாமல் மீனவர் பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு கோட்டை கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான கலை நிகழ்ச்சிகளுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பெருமாள் எழுந்தருளிய நிலையில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.